நேத்து வீட்லயே பையனுக்காக கொஞ்சமா ராகி பிஸ்கட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பிஸ்கட் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவ ரெடி பண்ணியிருந்தேன். பையனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப மெஷர்மென்ட்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு ப்ரவுன் சுகரும், 1/4 கப் பட்டரும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இத ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூட கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்ல சாஃப்ட்டான டோவா பெனஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் குடுத்து பெனைய வேண்டாம். கோதுமை மாவு பைண்டிங்காக யூஸ் பண்றோம். இப்ப கடாய வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சிருந்த டோல இருந்து ஒரு குட்டி பால் மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா கையிலேயே பிரஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகா அந்த பிஸ்கட் ஷேப் வந்துரும். இதுக்கு மேல கத்தி வச்சு லைட்டா ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டேன். ஒரு ஷேப் கிடைக்கிறதுக்காக. உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்தா அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பட்டர் பேப்பர்ஸ் இருந்தனால அதுல யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லன்னா பிளேட்ல லைட்டா பட்டர் தடவிட்டு அதுல வச்சுக்கோங்க. இப்ப ப்ரீ ஹீட் பண்ண கடாயில 45 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான பிஸ்கட்ஸ் வந்து ரெடி ஆயிரும். எடுத்த உடனே பிஸ்கட் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்க மாதிரியே தான் இருக்கும். சைட்ஸ் மட்டும் கிறிஸ்பியா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரான பிஸ்கட்ஸ் வந்து ரெடி ஆயிரும்.